ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் அழகாக வந்துட்டு ராஜிக்கு மாலை போட்டுட்டு ஆட்டை வெட்டுறது மாதிரி வந்துட்டு அருவாள் எடுத்து வெட்டிகிட்டே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீனை பார்க்கறக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ராஜியோட ஆஃபீஸ்க்கு வராங்க மல்லி அந்தேன் வந்துட்டு அவங்க கேங்கோடு 4-5 லேடிஸையும் கூட்டிகிட்டு வராங்க. அதுவும் வெறும் மாஸ்கை மட்டும் போட்டுட்டு அவங்க ஃபேஸ் எல்லாரையும் வந்துட்டு மறைச்சிட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க ராஜியோட ஆஃபீஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு வராங்க, என்ன யாரு ஃபர்ஸ்ட் இவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ராஜி எழுப்புறாங்க. ரஞ்சிதாவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் தகச்சு போய் நிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து கிளைண்ட் மீட்டிங்க்கு வந்துட்டு அரேஞ்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியா ஆட்களோட வரதுனால அவங்களால எதுவுமே பேச முடியாம இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம ரஞ்சிதா தான் அப்படின்னே சொல்லலாம். ராஜி வந்து அவங்கள வந்து வெளியில போறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்படி இருந்தும் வந்து ரஞ்சிதா இருங்க அம்மா, என்ன அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க பாட்டுக்கு வராங்க, 2 மாலையை போடுறாங்க அவங்க கழுத்துல. அது மட்டும் இல்லாம வந்து மீடியா கிட்ட அவங்களே வந்துட்டு பேசிட்டு அவங்களோட கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு நாங்களே உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி இவங்களே கால் பண்ணி அவங்க வந்து அவங்க கேஷ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பில்டிங்கான ஊக்கத்தொகை ஏதாவது இதை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஹோல் பில்டிங் கட்டுறதுக்கான காசே வந்து நானே கொடுக்குறேன்னு சொல்லி பெரிய மனசோட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது மட்டும் இல்லாம செக்கையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ செக்கப் வந்து அவங்க மனப்பூர்வமா எழுதி கொடுக்கல. அதுவும் வந்து ரஞ்சிதா இருந்ததுனால, ரஞ்சிதா சொன்னதுனால மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மனசார எழுதி கொடுக்காட்டாலும் யார் இவங்க, எதுக்காக வந்திருக்காங்க, இப்போ என்ன ஒரு 150 ரூபா மாலையை போட்டுட்டு 25 லட்சத்தை வந்து எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்களே, இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா இன்னும் எண்ணெய் ஊற்றி விடுற மாதிரி திரும்பவும் வாங்க, எங்க ராஜிமா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் நம்ம வருவோம், ஃபோட்டோலாம் எடுத்து பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க ராஜிமான். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மல்லி வந்து செம கெத்தா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னது, நான் வந்து பெருசா டொனேஷன் எல்லாம் வாங்க மாட்டேன், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களை வந்து படுத்திட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி உள்ள என்ட்ரியை கொடுக்குறாங்க. நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது தான் மல்லி வந்து அவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணி அவங்க கெத்தா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கறக்கே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீ என்ன பண்றியோ பண்ணு, இந்த கேஸ்ல இருந்து அவரை வெளியில கொண்டு வரக்கு என்னோட சைட்ல நான் என்ன பண்றேனோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைசா கூட வேற யாருக்கும் செலவு பண்ணாத ராஜியே வந்து 25 லட்சம் வந்து சைன் பண்ணி கொடுக்கற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னொன்னு மீடியா ஆட்களை கூட்டிட்டு வந்ததுனால கிளைண்ட் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவங்களுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் வந்து தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சைன் பண்ணியும் கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாசான என்ட்ரி வந்துட்டு நம்ம மல்லி பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு சைட்ல வெண்பா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு நிஷாக்கு வச்சே செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல. இந்த குழந்தை வந்து இந்த அளவுக்கு பண்ணுமா நம்ம யோசிச்சோம். ஆனா வெண்பா முதல்ல இருந்தே வந்து மல்லி வளர்த்துறதுனால யாரை வந்து இப்போ நல்லவங்களை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன வேணா பண்ணலப்பா, ஆனால் கெட்டவங்க வந்து அவங்க வழியா இதை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலேயே வந்து நிஷாவை வந்துட்டு வெண்பா செம்மையா படுத்தெடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கூடி விரைவில் வந்து விஜய் வெளியில வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.